கன்னிராசி நேயர்களே வணக்கம். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு மாபெரும் விடியலை தரக்கூடிய பொற்காலம் வருகின்ற ஜூலை 20 முதல் ஜூலை 25 வரையிலான அந்த 5 நாட்களில் தொடங்கப் போகிறது. நமக்குன்னு ஒரு காலம் வராதா? நாம் தொட்டதெல்லாம் ஏன் நஷ்டத்தில் முடிகிறது என்று நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுத அழுகைக்கான பதிலை அந்த இறைவன் தன் கைகளால் எழுதப்போகும் நாட்கள்தான் இந்த 5 நாட்கள். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் உச்சகட்ட பலத்தோடு நவக்கிரகங்களின் சுழற்சி சாதகமாக அமைந்திருப்பதால் இந்த 5 தினங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே தலைகீழாக மாற்றப்போகும் அந்த 7 அதிர்ஷ்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப் போகின்றன. அது சாதாரண கதவுகள் அல்ல. நீங்கள் இழந்த அத்தனையையும் வட்டியும் முதலுமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகும் சாட்சாத் அந்த இறைவனின் 7 வரங்கள். இந்த வரங்கள் உங்கள் பணப்பற்றாக்குறையை எப்படி தீர்க்கப் போகிறது என்பதைப் பற்றி மிக ஆழமாக ஒரு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டுவதைப் போல இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த 5 நாள் மகா அதிசயத்தில் உங்கள் கன்னிராசிக்கு முதலில் திறக்கப் போகும் அந்த முதல் கதவு உங்கள் ஆன்மாவையும் மனதையும் கட்டி போட்டிருந்த இரும்புச் சங்கிலிகளை உடைக்கும் ஒரு அற்புத கதவாகும். கடந்த பல மாதங்களாகவே கன்னிராசிக்காரர்களின் மனதில் ஒரு இனம் புரியாத பயமும் எதிர்காலத்தை பற்றிய பெரும் கவலையும் தூக்கமில்லாத இரவுகளும் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தன. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் மிகவும் தைரியமானவர்களாகவும் புன்னகைப்பவர்களாகவும் தெரிந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் ஒரு எரிமலை வெடித்து கொண்டுதான் இருந்தது. யாரிடமும் சொல்ல முடியாத குடும்ப ரகசியங்கள், நிம்மதியற்ற கணவன் மனைவி உறவு என மனதிற்குள் நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த இமயமலை போன்ற பாரம் ஜூலை 20ஆம் தேதி காலை விடியும் போது முற்றிலும் கரையத் தொடங்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் இந்த சுபவேளையில் உங்கள் மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதியும் தெளிவும் பிறக்கும். இந்த முதல் கதவின் வழியே உங்களுக்கு கிடைக்கப் போகும் இறைவனின் முதல் வரம் என்னவென்றால் அது மன நிம்மதியாகும். மனதில் தெளிவு பிறந்தவுடனே உங்களுக்கான 2வது கதவு மிக பிரம்மாண்டமாக திறக்கப் போகிறது. இது உங்களுடைய பணப்பற்றாக்குறையையும் கடன் என்ற கொடிய அரக்கனையும் ஒழித்து கட்டப்போகும் பொருளாதார அதிர்ஷ்ட கதவு ஆகும். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள் இந்த 5 நாட்களில் ஒரு அபூர்வமான கூட்டணியை அமைக்கின்றன. இத்தனை நாளாக உங்களுடைய கைகளில் காசு பணம் வந்த வேகத்தில் நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வந்த வழி தெரியாமல் மறைந்து போயிருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு இடத்தில் கடன் வாங்கும் ஒரு மோசமான சுழற்சிக்குள் நீங்கள் சிக்கித் தவித்திருக்கலாம். ஆனால் ஜூலை 21ஆம் தேதி பிறக்கும்போது இந்த நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறப்போகிறது. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பெரிய தொகையோ அல்லது பல வருடங்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு பழைய பாக்கியோ உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த 2வது கதவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனின் 2வது வரம் அக்ஷய பாத்திர பணவரவு ஆகும். 3வதாக திறக்கப் போகும் கதவு உங்கள் கன்னிராசியின் உழைப்பிற்கு கிடைக்கப் போகும் மாபெரும் அங்கீகார கதவாகும். இது உங்கள் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோக உயர்வை குறிக்கும் கர்மஸ்தான அதிர்ஷ்ட கதவு. கன்னிராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மிகவும் புத்திசாலிகளாகவும் எந்த ஒரு வேலையையும் மிக நேர்த்தியாகச் செய்பவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்திருந்தாலும் அதற்கான லாபமோ அல்லது பாராட்டுதல்களோ உங்களுக்கு கிடைத்திருக்காது. மாறாக உங்கள் உழைப்பை வேறு யாரோ திருடிக் கொண்டு போய் சொகுசாக வாழ்ந்திருப்பார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறைந்து முதலீடு செய்த பணம் முடங்கி கடையை நடத்துவதற்கே பெரும் போராட்டத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த 5 நாட்களுக்குள் இந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடைத்தெறியப்படும். இந்த 3வது கதவின் வழியே உங்களுக்கு கிடைக்கும் இறைவனின் 3வது வரம் தொழில் முற்போக்கு மற்றும் வியாபார லாபமாகும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். வியாபாரமும் பணமும் உங்களை தேடி வரும். அதே வேளையில் உங்களைச் சுற்றி இருக்கும் மனிதர்களின் முகமூடிகளை கிழித்தெறியும் 4வது கதவு இப்போது திறக்கிறது. இது எதிரி மற்றும் சதி முறியடிப்பு கதவு. கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை விட கூடவே இருந்து குழி பறிக்கும் சொந்தங்களாலும் நண்பர்களாலும் தான் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நன்றாக இருக்கும்போது உங்களுடன் சிரித்து பேசிவிட்டு
உங்கள் முதுகிற்குப் பின்னால் உங்களைப் பற்றி அவதூறுகளை பரப்புவதையே சில உறவுகள் வாடிக்கையாகக் கொண்டிருந்திருப்பார்கள். நீங்கள் படும் கஷ்டத்தைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்த நெஞ்சங்கள், உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருந்த கண்கள் யாவும் இப்போது ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போகும் நேரம் இது. இந்த 4வது கதவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் 4வது வரம் மறைமுக எதிரிகளின் வீழ்ச்சி மற்றும் திருஷ்டி கழிதல் ஆகும். இந்த 5 நாட்களில் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்களின் சதி திட்டங்கள் அனைத்தும் அவர்கள் பக்கமே திரும்பி அவர்கள் செய்த தவற்றிற்கான தண்டனையை அவர்களே அனுபவிப்பார்கள். எதிரிகளின் சதி முறியடிக்கப்பட்ட பின் உங்கள் இல்லத்தில் மங்கள ஒளிகளை எழுப்பக்கூடிய 5வது கதவு மிக அழகாக திறக்கிறது. இது உங்கள் குடும்ப சுகஸ்தான மற்றும் மாங்கல்ய அதிர்ஷ்ட கதவு. கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்திற்குள் தேவையற்ற வாக்குவாதங்களும், அண்ணன் தம்பிக்குள் மனஸ்தாபங்களும், கணவன் மனைவிக்குள் விவாகரத்து வரை சென்ற கடுமையான மோதல்களும் நிறைந்திருந்திருக்கலாம். எப்போது பார்த்தாலும் வீட்டில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையும், சுபகாரிய பேச்சுகள் எடுத்தாலே அது பாதியிலேயே தடைப்பட்டு போகும் துரதிர்ஷ்டமும் உங்களை துரத்தியிருக்கலாம். ஆனால் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் கிரகங்களின் சுப பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்கள் வீட்டில் இருந்த அத்தனை வாஸ்து தோஷங்களும் கண் திருஷ்டிகளும் விலகும். இந்த 5வது கதவின் வழியே உங்களுக்கு கிடைக்கும் இறைவனின் 5வது வரம் குடும்ப ஒற்றுமை மற்றும் சுபகாரிய பிராப்தியாகும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண பேச்சுகள் மிக சுமூகமாக முடிந்து உங்கள் இல்லத்தில் கெட்டி மேள சத்தம் கேட்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்கு மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். அதை உங்களுக்கு அள்ளித்தரும் 6வது கதவு இப்போது திறக்கிறது. இது ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் விருத்திக் கதவு. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது நோய் மற்றும் கடனை குறிக்கும் இடமாகும். கடந்த சில மாதங்களாக அங்கே ஏற்பட்ட சில கிரக மாற்றங்களால் உங்களுக்கு தீராத உடல் உபாதைகளும் மருத்துவச் செலவுகளும் ஏற்பட்டிருக்கலாம். கை கால் வலி, முதுகுத்தண்டு வடத்தில் பாதிப்பு, மன அழுத்தம் அல்லது வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் மருத்துவச் செலவு என உங்கள் உழைப்பில் ஒரு பெரும் பகுதி மருந்து மாத்திரைகளுக்கே வீணாகப் போயிருக்கும். இந்த 5 நாட்களில் உங்கள் ஆரோக்கியஸ்தானம் முழுமையான சுபத்துவத்தை பெறுகிறது. இந்த 6வது கதவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனின் 6வது வரம் பிணி தீர்க்கும் ஆரோக்கிய வரம் மற்றும் நீண்ட ஆயுள் ஆகும். பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள் கூட ஒரு நல்ல மருத்துவரின் ஆலோசனையின் மூலமாகவோ முற்றிலும் குணமாகத் தொடங்கும். இந்த 5 நாள் மகா பயணத்தின் உச்சகட்டமாக உங்கள் வாழ்க்கையையே ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப் போகும் 7வது கதவு திறக்கிறது. இது உங்கள் பூர்வ புண்ணிய மற்றும் குலதெய்வ அனுக்கிரகக் கதவு. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் திறமையும் உழைப்பும் இருந்தாலும் அவனுக்கு பிரபஞ்சத்தின் அருளும் பூர்வ புண்ணிய பலமும் இல்லை என்றால் அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் முற்பிறவியிலும் இந்தப் பிறவியின் ஆரம்பத்திலும் செய்த தர்ம காரியங்கள், நீங்கள் மற்றவர்களுக்குச் செய்த நன்மைகள் யாவும் இத்தனை நாட்களாக பலன் தராமல் மறைந்திருந்தன. ஆனால் இந்த ஜூலை 20 முதல் 25 வரையிலான நாட்களில் அந்த புண்ணிய கணக்குகள் அனைத்தும் விழித்துக் கொள்கின்றன. இந்த 7வது கதவின் வழியே உங்களுக்கு கிடைக்கும் இறைவனின் 7வது வரம் குலதெய்வக் காவல் மற்றும் பூர்வ புண்ணிய பலன் ஆகும். இந்த வரத்தின் மூலம் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மாறி இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்தியோ அல்லது துரதிர்ஷ்டமோ உங்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கும். கன்னிராசி நேயர்களே, வரப்போகும் இந்த ஜூலை 20 முதல் 25 வரையிலான 5 நாட்கள் உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். கடந்த கால ஏமாற்றங்களை மறந்து வரப்போகும் 7 மாபெரும் அதிர்ஷ்ட வரங்களையும் முழு நம்பிக்கையோடு வரவேற்க தயாராகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற துல்லியமான ராசி பலன்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.